ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 5 கணக்குகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம என்ன பார்த்துட்டு சம்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா? 10 பார்ட்டு போட்டேன். ஓகேவா? இது 11வது பார்ட்டு. 10 பார்ட்டும் பார்க்காதவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, உட்காந்து நல்லா பொறுமையாக பாருங்கள். புரியாத சம்மை கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியாமல் நான் நடத்திட்டு போகிறது என்னுடைய டியூட்டி கிடையாது. ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரியாத மறுபடியும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியாத சம்மை அல்லது புரியாத சம்மை நான் நடத்தி தெரியாத சம்மை அல்லது உங்களுக்கு வேறு யாராவது நடத்தி கூட தெரியாத சம்மை நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நான் அந்த சம்மை நான் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? வீடியோஸ்லேயே. அது எந்த சம்மாக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஜிகேக்கு பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் வச்சுட்ருக்குறோம். ஓகேவா? டெய்லி ஈவினிங் 7 PM பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவேன். ஓகேவா? 8 o'clock ஆன்சருக்கு அனுப்பிச்சிருவேன். 8:30க்கெலாம் பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்களும் நல்லா பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, 2A, 4 VAO, பிசி எக்ஸாம்ஸ், இந்தமாதிரி எக்ஸாம்ஸை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ். ஓகேவா? காலையில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வீடியோஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஜிகே, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நாளையிலேருந்து என்ன பண்ணுறேன், என்னையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதேமாரி ஜிகேவிலையும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதையும் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ வீடியோஸாக ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமூகத்தில் போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் மென்சுரேஷன், அதாவது அளவியல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா எந்தவித காம்படிஷன் எக்ஸாம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அதிகமாக 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா 7 to 8 கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா மென்சுரேஷனில் இருக்கும். ஓகேவா? அளவியலில் தான் இருக்கும். இந்த டாப்பிக்கில் தான் என்னது, ரெண்டாவது அதிகபட்ச கொஸ்டின்ஸு இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இது என்ன பண்ணணும், நம்ம நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி நான் போட்டிருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா அளவியல், மென்சுரேஷன். ஓகே, இப்போ அதில் நம்ம ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், ஒரு சதுர வடிவ விளையாட்டு திடல். சதுர வடிவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ சதுரத்தை பற்றி பேசிட்டாங்க. ரைட்டா? திடலின் சுற்றளவு என்னது, சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 4A. எவ்வளவு, 2000 மீட்டர். அதன் பரப்பளவு ஏர் கணக்கில் காண்க. இதுதான் இப்போ நம்ம நோட் பண்ண விஷயம். பரப்பளவை காண்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். இப்போ ஏர் அப்படிங்கிறது என்ன, அந்த விளைவு அந்த அளவு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த அளவையே பார்த்திங்கன்னா அவன் எக்ஸாமில் கேட்டிருக்கிறான். ஓகேவா? அதையே கேட்பான். அந்த அளவே பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கேட்பான். கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது, சார் ஏரா இல்லை வேறு ஏதாவது சார் ஏக்கரா சார், அந்த மாதிரிலாம் இல்லை, ஏர். ஓகேவா? சரி, இப்போ நான் பாருங்கள், ஒரு சதுர வடிவ விளையாட்டு திடலின் சுற்றளவு. இப்போ பார்த்திங்கன்னா சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது, 4A. ஓகேவா? நான் டைரெக்டாக சொல்லிக்கிட்டே போகிறேன், 4A. அந்த சுற்றளவு தான் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம், 2000 கொடுத்துக்கலாம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன பக்கம், அதாவது ஏ கிடச்சிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும், அப்படியே இது வகுத்தில் போயிடும். அடிச்சிங்கன்னா என்னது, 5ங்கிறது 2 0. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 500. ஓகேவா? எதில் கொடுத்துருக்குறான், மீட்டரில் கொடுத்துருக்குறான். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 500 மீட்டர். இப்போ என்ன கேட்டுருக்கிறான், பரப்பளவு. முதல்ல நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். பரப்பளவுங்கிறது என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம். சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம் அல்லது ஏ ஸ்கொயர். ரைட்டா? அப்போ ஏ ஸ்கொயர்னு என்ன அர்த்தம், இந்த 500 ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேவா? 500 ஸ்கொயர் வேணால் என்ன பண்ணுறோம், 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, 500 × 500. ரைட்டா? இந்த 4 0, இந்த 2 0, இந்த 2 0 போட்டுக்கோங்க. அந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 25, அவ்வளோதான். ஓகேவா? 2.5 லட்சம். ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 2,50,000. ஓகேவா? 2,50,000. இப்போ முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, ஏற்கணக்கில் பரப்பளவு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணுறான், ஏற்கணக்கில் பரப்பளவை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ 100 சதுர மீட்டர். ஓகேவா? 100 சதுர மீட்டர் ஈக்குவல் டு என்னது, ஒரு ஏர். ஓகேவா? 100 சதுர மீட்டர் என்னது, ஈக்குவல் டு ஒரு ஏர். இப்போ அவன் ஏரில் கேட்குறான்னா என்னது, இந்த ஆன்சரை 100 அளவுக்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ ஏரில் கேட்குறான்.
இந்த சதுர மீட்டர் என்ன பண்ணுறான், ஏரில் கேட்குறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் இந்த 2 லட்சம் இருக்குது பார்த்தியா, அதை வந்து நம்ம 100ஆல் வகுத்தமாக நம்மளுக்கு என்னது ஆன்சர் கிடச்சிடும். 2 0 கிடச்சிடும். அப்போ மீதிக்கிறது என்னது 2500 சதுர மீட்டர். ஓகேவா? ஸோ 2500 சதுர மீட்டர். ஓகேவா? இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் சதுர மீட்டர்னு நம்ம சொல்லிட்டோம். இது முடிஞ்சிருச்சு. ரைட்டா? எப்படின்னா இந்த ஏர் கண்டிஷன், இந்த ஏர் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்மளால் முடிக்க முடியும். அவன் வெறும் பரப்பளவு கேட்கல, பரப்பளவு ஏரில் கேட்குறான். அப்போ அந்த ஒரு ஏர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 சதுர மீட்டர். என்னது 100 சதுர மீட்டர். அப்போ மொத்தம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பரப்பளவு எவ்வளவு, 2.5 லட்சம் சதுர மீட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ஏரில் கேட்டிருக்கிறதுனால 100 சதுர மீட்டரெலாம் என்ன பண்ணுறோம், வகுத்துமா நம்மளுக்கு மீதி வரக்கூடிய 2500 சதுர மீட்டர் தான் என்னது ஏரில் நாம் சொல்லக்கூடிய பரப்பளவு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2500 கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதை வந்து மறுபடியும் சதுர மீட்டரில் நம்ம சொல்லணுமானா சொல்லக்கூடாது. இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம எதில் சொல்லணும், 2500 ஏரில் தான் சொல்லணும். ஃபைனல் ஆன்சர் நம்ம எதில் சொல்லணும், 2500 ஏர். அவன் கொடுத்துருப்பான் 2500 சதுர மீட்டர்னு கொடுத்துருப்பான், 2500 ஏர்னு கொடுத்துருப்பான். அவன் எதில் கேட்குறான், ஏரில் தானே கேட்குறான். நாமளும் ஏரில் தானே 100 டிவைட் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கிறோம், 100ஆல் டிவைட் பண்ணி ஏரில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நாமளும் எதில் தான் சொல்லணும், 2500 ஏர் அப்படிங்கிறது தான் ஆன்சராக சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் பாருங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வகத்தின் நீளம், கொஸ்டின் பேப்பர் டைட் பண்ணணும், டஃப்பாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி சம்ஸ் கேட்டுருவோம். ஓகேவா? ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கொஸ்டின்ஸ் இதிலேருந்து கேட்க போகிறதுனால எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம எல்லா டைப்பும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வகம். ஓகேவா? ஸோ செவ்வகத்துலேருந்து கேட்டுருக்கிறான். செவ்வகத்தின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர். என்னது 10 மீட்டர். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டர். அதனை சுற்றி வெளிப்புறமாக 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 செவ்வகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு செவ்வகம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ செவ்வகம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? நீளம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? அகலம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுதான் என்னது, சதுரம்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். செவ்வகம்னா அர்த்தம் நீளம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அகலம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா ஒரு செவ்வகத்தின் நீளம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். எவ்வளவு 10 மீட்டர்னு கொடுத்துருக்குறான். இந்த அகலம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறான், 8 மீட்டர்னு கொடுத்துருக்குறான். என்ன பண்ணியிருக்கிறான், 8 மீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற செவ்வகம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, அதை சுற்றி வெளிப்புறமாக, அதை சுற்றி வெளிப்புறமானா யார், இப்படி. ரைட்டா? ஸோ இப்படி சுற்றி வெளிப்புறமாக என்னது 1 மீட்டர் அகலமுள்ள சீரான பாதை அமைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அகலம்னா சுற்றிலையும் 1 மீட்டர், அப்படின்னா 4 பக்கத்துலேயும் ஒவ்வொரு மீட்டர் என்ன பண்ணோம், கேப் விட்டு என்ன கட்டுறாங்களாம், சீரான பாதை அமைக்கப்படுகிறது. அப்போ இங்கே இந்த பக்கம் 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ரைட்டா? அதேமாரி மேலே 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த பக்கமும் 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த பக்கம் கீழே என்ன பண்ணோம், 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதாவது இப்படி இப்படி. ரைட்டா? சுற்றிலும் என்னது ஒவ்வொரு மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்போ பாருங்கள், இங்கே 1 மீட்டரு, இங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி ஹைட்லேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே 1 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க 1 மீட்ரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ பழைய நீளம் அவன் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செவ்வகம். ஓகேவா? சின்ன செவ்வகத்துக்கு என்னது நீளம் அகலம். ஓகே, எவ்வளோ நீளம் எவ்வளோ 10 மீட்டர் கொடுத்துருக்குறான், அகலம் எவ்வளோ கொடுத்துருக்குறான் 8 மீட்டர் கொடுத்துருக்குறான். இப்போ பாருங்கள், புதுசாக நான் இந்த பக்கம் என்னது எல்லா பக்கமும் ஒவ்வொரு மீட்டர் நான் நீட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இங்கே ஒரு பக்கம் எக்ஸ்டன் ஆனிச்சு, 1 மீட்டர் ஆனிச்சு, இங்கே 1 மீட்டர் ஆனிச்சு. அப்போ இந்த 10 1 2 மீட்டர் கூடி இருக்குது. அப்போ இப்போ புதுசாக என்ன ஆகிப்போச்சு, 12 மீட்டர் நீளம் ஆகிப்போச்சு. அதேமாதிரி பாருங்கள், அகலம் எவ்வளோ இருந்துச்சு, 8 இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, கீழே ஒரு என்னது 1 மீட்டரு எக்ஸ்டன் ஆகிப்போச்சு, மேலே 1 மீட்டர் எக்ஸ்டன் ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆகிப்போச்சு, 2 கூடிச்சு. அப்போ 8 இங்கே என்ன ஆகிப்போச்சு, 10 ஆகிப்போச்சு. புரியுதுங்களா என்னன்ட்டு? ஸோ 4 பக்கமும் ஒவ்வொரு மீட்டர் நம்ம என்ன பண்ணோம், கூட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீளத்தில் 2 பக்கமும் ஒவ்வொரு மீட்டர் கூடும், 2 மீட்டர் கூடிக்கும் டோட்டலாக. அகலத்தில் ஒவ்வொரு மீட்டர் 2 பக்கமும் கூடும். ஸோ டோட்டலாக 2 மீட்டர் என்ன ஆயிரும், கூடிக்கும். அவ்வளோதான். 10ங்கிறது 12,000, 8ங்கிறது 10,000. அவ்வளோதான். இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? பாதையின் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? வேறு யாரும் கிடையாது. பாதைங்கிறது இந்த கேப் வருது பார்த்தீங்களா, 2 செவ்வகத்துக்கும் இடையே ஒரு கேப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு செவ்வகம் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஒரு செவ்வகம் போட்டோம். இப்போ இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாதை. அதை தான் என்ன பண்ணுறாங்க, அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுவீங்க,
பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு போட்டிங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்க. ஓகேவா? செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா ஓகேவா என்னது? செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது? L இன்ட்டு பி நீளம் இன்ட்டு அகலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருசு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பெருசு என்னது? நீளம் எவ்வளவு? 12, அகலம் என்னது? 10. ஸோ அப்போ 120. ஓகேவா? இப்போ வந்து சின்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்னது? L இன்ட்டு பி தான். சின்னதை வச்சு சின்ன அளவு வச்சு நம்ம போட்டுக்கலாம். நீளம் வந்து 10, அகலம் வந்து 8 ஈக்குவல் டு என்னது? 80. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வந்துடுன்னு சொல்லிட்டேன். அந்த பாதை சீரான பாதை நம்மளுக்கு என்ன ஆயிரும்? கிடச்சிரும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 120ல் 80 போச்சுன்னா மீதி என்னது? 40. என்னது? 40. ஓகேவா? ஸோ இந்த 40 தான் என்னது? அந்த சீரான பாதை. ஓகேவா? ஸோ அவன் எதில் கொடுத்துருக்குறான்? மீட்டரில் கொடுத்துருக்குறான். அப்போ நாமளும் ஆன்சரில் எதில் சொல்லணும்? 40 மீட்டர். அதில் சொல்லணும் 40 மீட்டர்னு சொல்லணும். அவன் மீட்டரில் கொடுத்துருக்கூட நம்ம சென்டிமீட்டரில் சொல்லக்கூடாது, மில்லிமீட்டரில் சொல்லக்கூடாது. அவன் எதில் கொடுத்துருக்குறானோ அதில் தான் நாமளும் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஸோ பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு அதுக்கு இடையே உள்ள சீரான பாதை. ஓகேவா? ஸோ அப்போ 120லேருந்து 80 கழிச்சிட்டா மீதி என்னது? 40 மீட்டர். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். இதில் வந்து இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம். ஸோ L இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ஈஸியாக போட்டேன். பாருங்கள், புரியலனா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அடுத்த சம் போகலாம். ஸோ ஒரு சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ட்ரா பண்ண தெரியணும். சமபக்க முக்கோணம்னா என்ன? ஓகேவா? 3 பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேவா? இது வந்து பக்கம் ஏன்னு எடுத்துக்கிட்டால் இதுவும் பக்கம் என்னது? ஏ தான். இதுவும் பக்கம் ஏ தான். ஓகேவா? அவன் பக்கம் எதுவும் கொடுக்கல, அதனால் நான் ஏன்னு வச்சு நான் காட்டுறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதனுடைய உயரங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உயரம். இதான் என்னது? உயரம். அது எவ்வளோ கொடுத்துக்கிறான்? √6. ஸோ √6ன்னு கொடுத்துட்டான். எனில் அதன் பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? இந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலாவும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சமபக்க முக்கோணத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா. ஓகேவா? சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா √3/4a². என்னது? √3/4a². ஓகேவா? ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னது? a² கொடுத்துக்கிறோம். அதாவது ஏங்கிறது பக்கம், இந்த பக்கம். ஓகேவா? அந்த பக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவில் போட்டால் என்னது? ஆன்சர் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னது? √3/4 × a². ஏங்கிறது பக்கம், அதாவது பக்கம் ஸ்கொயர், வேறு ஒன்றும் கிடையாது. √3/4 பக்கம் ஸ்கொயர் அல்லது a². ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஏவை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஏவை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாமா? இந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த செங்கோண முக்கோணத்தை மட்டும் தனியாக போடுறேன் பாருங்கள். நான் போட்டேன். இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா √6 நம்மளுக்கு தெரியும். பட்டு இந்த பக்கம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? ஏன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதில் பாதி வேணும்னா என்ன வருது? a/2. இது a/2. அவ்வளோதான். புரியுது என்னன்ட்டு? ஸோ இந்த டோட்டல் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா, இப்போ இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு 2ஆக பிரிச்சிருச்சு. அப்போ ஏவை என்ன பண்ணிடுச்சு? 2ஆக பிரிச்சிருச்சு. அதாவது 2ஆல் வகுத்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பார்ட் என்னது? a/2 தான், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ a/2ங்கிறது என்ன ஆச்சு? ஏவை வந்து அந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சதுனால 2ஆல் வகுத்தாச்சு. ஓகேவா? a/2. இப்போ நம்மளுக்கு 3 பக்கமும் கிடச்சிருச்சு. பித்தாகரஸ் தேற்றத்தை என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸ்கொயர். ஓகேவா? இந்த கர்ணம் ஸ்கொயர், கர்ணம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் ஈக்குவல் டு அந்த அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து போடுறோம் பாருங்கள். வெரி சிம்பிள் தான், இது ஒன்றும் வெரி மேட்டரே கிடையாது. கர்ணம் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது? எதிர்பக்கம் ஸ்கொயர். ஓகேவா? எதிர்பக்கம் ஸ்கொயர். ஸோ கர்ணம்ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ ஸ்கொயரோட போட்டால் a². அடுத்துள்ள பக்கம் யார்? a/2. அப்போ அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கம் என்னது? √6. அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இதை நம்ம சால்வ் பண்ணுமா? முடிஞ்சது. ஓகேவா? ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ a² நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். a
பை 2 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் என்னது 4. ஓகேவா? ப்ளஸ் இப்போ √6 ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அர்த்தம் √6 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ரூட்டை வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும், அந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகி போயிடும். அப்போ மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம இப்போ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணிடலாம், பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏ ஸ்கொயர் அப்படி இருக்குது. இது என்ன படிக்கும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6 நாங் 24. அப்போ அந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6 நாங் 24 பை என்னது டோட்டலாக இப்போ 4 வந்துருச்சு கீழே. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடலாம், இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ கொண்டு வந்தால் நேரம் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 24. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 24. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் நேரம் 4a ஸ்கொயரில் ஒரு ஏ ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி என்னது 3a ஸ்கொயர். என்ன வரும், 3a ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ 3a ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த 24 அப்படியே இருக்கும். இப்போ ஏ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 23 இருந்தால் நம்பிச்சுட்டா வகுத்தில் ஆகி போயிடும். அப்படியே அடிச்சு கொடுங்க பார்த்தலாம். ஒரு 3 3 என்னது 8 3 24. ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 8. அப்போ ஏ மட்டும் வேணும்னா இதிலேருந்து ஏ மட்டும் நம்மளுக்கு என்னது √8. ஓகேவா? √8 அப்படின்னா என்ன அர்த்தம், 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 4 2. ஸோ 2 அப்படின்னா 2. ஓகேவா? அப்போ √8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிடலாம், ஒரு நம்பரை ரூட்டுக்கு வெளியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 உள்ளார இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 2 என்ன பண்ணிடலாம், பொதுவாக வெளியே எடுத்துடலாம். மீதி உள்ளார தனியாக ஒரு 2 சிக்கிச்சு. அதுதான் அப்போ ஏவோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட ஆன்சர் என்னது 2√2. ஏவோட ஆன்சர் என்னது 2√2. இப்போ நம்மளுக்கான ஃபார்முலா என்னது, சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், √3/4 ஏ ஸ்கொயர். √3/4 ஏ ஸ்கொயர். அப்படியே நம்ம ஏவோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏவோட மதிப்பு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுமா. ஸோ √3/4 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்னது 2√2. ஓகேவா? இப்போ வந்து ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இடம் இல்லை, நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பண்ணால் என்ன வரும், √3/4 இன்ட்டு ஓகேவா, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2க்கும் பொருந்தோம், இந்த √2க்கும் பொருந்தோம். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு ஓகேவா, இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகி போயிடும். மீதி என்ன இது 2. ஓகேவா? அப்போ √3/4 × 4 × 2. இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதிக்கிறது யார், √3 2. அப்போ 2√3. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது 2√3. ஓகேவா? 2√3 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா √3/4 நம்மளுக்கு 4 × ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுக்கு எவ்வளோ நேரம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 4th சம்முக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்னது, ஒரு அசம பக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம், 3 பக்கமும் சமம் இல்லாத ஒரு முக்கோணம், சமம் இல்லை, அன்ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு ஈக்குவல் டு 144 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. மற்றும் அதன் பக்கங்களின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 3:4:5ன்னு கொடுத்துருக்குறாங்க. விகிதம் தான் கொடுத்துருக்குறாங்க, பக்கங்கள்னு கொடுக்கல. விகிதம் வந்து 3:5:4. ஓகே, 3 மடங்கும் 4 மடங்கும் 5 மடங்காகவும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே ஒழிய எக்ஸாக்ட் கிடையாது. அதை நம்ம வந்து எக்ஸ் வச்சு போடணும் எப்பயும் போல். அதனால் அதன் பரப்பளவை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 2 ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அசம பக்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஸோ சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சர்ஃபேஸ்னு எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ a + b + c/2 இது வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா. அதுக்கடுத்தது பரப்பு. ஸோ ஏரியா, பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √s × s - a × s - b × s - c. ஓகேவா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்புக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா s = a + b + c/2 அண்டு ஏரியா பரப்புக்கான ஃபார்முலா s = √s × s - a × s - b × s - c. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துங்க, ரிப்பீட்டில் உட்காந்து பாஸ் பண்ணி உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதை சைடில் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உட்காந்து என்ன பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 மினிட்ஸ் அதிகமாக போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இது நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாகணும் இதுக்கு நான்.
புரியுதா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நல்லா நீட்டாக பாருங்கள், பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவை போட்டோம். இப்போ அந்த ஃபார்முலா படி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியணும். இப்போ எஸ்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிசிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் தான். அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3:4:5 ரேஷியோ கொடுத்துட்டான். நம்ம அதில் எக்ஸோட வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கூட்டிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்க, சர்ஃபேஸுக்கான ஃபார்முலா என்னது, a + b + c/2. அப்போ பக்கம் 3 பக்கங்களின் கூடுதல் டிவைட் பை 2. 3 பக்கங்களின் 3 பக்கம் என்ன கொடுத்துருக்குறான், 3, 4, 5ன்னு கொடுத்துருக்குறான். அப்போ அது நீ எக்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கலாமா? என்னது 3x + 4x + 5x. ஓகேவா? சுற்றளவுங்கிறது என்னது, எப்பயுமே சுற்றளவுங்கிறது என்னது, ரெண்டையும் அதாவது எத்தனை பக்கம் இருக்குதோ 3 பக்கம் இருக்குதா, 3 பக்கத்தையும் கூட்டிக்கிறது தான் என்னது சுற்றளவு. அந்த சுற்றளவு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறான், 144. அப்போ ஈக்குவல் டு 144. ரைட்டா? இப்போ இதெல்லாம் கூட்டினா என்னது 12x. ஓகேவா? 12x = 144. ஓகேவா? அப்போ இந்த 12 தான் முடிஞ்சுன்னா என்ன ஆயிரும், வகுத்தில் ஆயிரும். அப்போ வகுத்துலலாம் இங்கேயே அடிச்சிக்கலாம். ஒரு 12 மீதி 2 24. ஸோ அப்போ x = என்னது 12ன்னு நம்ம இங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். x = என்னது 12. அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும், 3x 4x 5xக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும், அந்த பக்கங்களுடைய ஏபிசியினுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ a = பக்கம் a = அது என்னது 3x 3 × 12 3 12 36. ஓகேவா? அதுக்கடுத்து b = 4x 4 × 12 என்னது 48. ஓகேவா? அதே போல் c = 5 × 12 என்னது 60. அப்போ ஏபிசியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இந்த வேல்யூ தூக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ்ஸோட ஃபார்முலாவில் போட்டோமா, என்ன இதுதான் நம்மளுக்கு சுற்றளவு என்னது, எஸ்ஸோட ஃபார்முலா எஸ்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், எஸ்ஸோட இதுவும் தெரிஞ்சிடும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ s = என்னது a + b + c/2. ஓகேவா? அதாவது இது 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்க சொல்கிறான். ஓகேவா? 3 என்னது 36 + 48 + 60 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ போட்டோமா நம்மளுக்கு என்னது ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இது 3ஐயும் கூட்டுக்கு போடலாம். 60ஐயும் 48ஐயும் கூட்டினா 100 108. 108ஐயும் 6ஐயும் கூட்டினா 114. 114ஐயும் 30ஐயும் கூட்டினா 144. 144/2. ஓகேவா? 144/2. ஸோ 1 2 7 2 14, மீது 2 4. ஸோ 72. s = என்னது, s = 72. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ s = 72 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேலையும் தெரிஞ்சிருச்சு, பியோட வேலையும் தெரிஞ்சிருச்சு, சியோட வேலையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் ஏரியா ஃபார்முலா, ஓகேவா, பரப்பளவுக்கான ஃபார்முலாவில் என்ன பண்ணிடலாம், நம்ம அப்ளை பண்ணி அதனுடைய ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது. ஓகேவா? இது வரலும் புரிஞ்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா s = 72, a = 36 48 60. ஓகேவா? இப்போ நான் இது வந்து கிளியர் பண்ணிடுறேன். சரி, இப்போ நான் பாருங்கள், அது கிளியர் பண்ணிட்டு இந்த வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏரியாவுக்கான ஃபார்முலா a = என்னது, √(s × s - a × s - b × s - c). முடிஞ்சா? இப்போ நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவல் டு √(, ஓகேவா, எஸ்ஸுக்கு பதில் என்னது 72 × s - a. s - aனா 72 - a என்னது 36 × s - b 72 - 48. ஓகேவா? × 72 - 60. முடிஞ்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ √72 அப்படியே வச்சுக்கோங்க. இது என்னது 72ல் 36 போச்சுன்னா 36, 72ல் 48 போச்சுன்னா 24, அதே மாதிரி 72ல் 60 போச்சுன்னா 12. முடிஞ்சா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை நம்ம வந்து எப்படி சுருக்கலாம், ஓகேவா, எப்படி சிம்பிளிஃபை, பாருங்கள் இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் வந்துருச்சு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் தெரியலனா கண்டிப்பாக இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ரூட்லேருந்து எப்படி நம்ம ரூட்டை எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலனாலும் இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? இப்போ நான் பாருங்கள், இதை நான் என்ன பண்ணிட்டு வரேன்னு சொல்லி பாருங்கள். ஈக்குவல் ரூட் அப்படியே போட்டுக்கோங்க. 72 எப்படி எழுதலாம், 36 × 2ன்னு எழுதலாம். ஓகேவா? இன்ட்டு இந்த 36 எப்படி எழுதலாம், 6 × 6ன்னு எழுதலாம். 6 6 36. இன்ட்டு இந்த 24 எப்படி எழுதலாம்,
6 × 4 6 24 இன்ட்டு இந்த 12 எப்படி எழுதலாம்? ஓகேவா, 6 × 12 6 × 12 இப்படி எழுதலாம். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், இந்த 36 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 36 அடுத்து ஃபர்தராக எப்படி எழுதலாம்? 6 × 6ன்னு எழுதலாம். ஓகேவா, அப்போ நான் இந்த 2 6ம் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 2 6க்கு ஒரு 6 என்ன பண்ணிடலாம்? ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம். ஆனால் இங்கே ஒரு 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த 2 ரூட்டுக்குள்ளே சிக்கிக்கும். ரைட்டா? இன்ட்டு இங்கே 2 6 இருக்குது ரூட்டுக்குள்ளே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 6 வெளியே எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. இன்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், 6 இருக்குது, 4 இருக்குது. ஆனால் இந்த 4 என்ன பண்ணலாம்? 2 × 2ன்னு எழுதி ஒரு 2 என்ன பண்ணிடலாம்? ரூட்டுக்கு வெளியே எடுத்துடலாம். ஆனால் உள்ளார ஒரு 6 சிக்கிக்கிச்சு. அப்போ ரூட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும். அதுக்கடுத்து இன்ட்டு இது பாருங்கள், இதுவும் ஒன்று தான் இருக்குது, இதுவும் ஒன்று தான் இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே இதுவும் சிக்கிக்கிச்சு. ரைட்டா? இன்ட்டு ரூட்டும் சிக்கிக்கிச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி தான். ஓகேவா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கு தெரியணும். ரைட்டா? இப்போ சுருக்கிடலாமா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சுருக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே இதாக கொண்டு வந்து பாருங்கள். 6 × 6. ஓகேவா, 6 × 6 இன்ட்டு இப்போ பாருங்கள், √6 இருக்குது, √6 இருக்குது. √6யும் ஒரே மாதிரியே நம்பரு ரூட்டுக்குள்ளே இருந்தால் அந்த ரூட் நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற ரூட் நம்பர் போயிருக்குன்னா ஒரு நம்பர் நம்மளுக்கு ரூட் இல்லாமல் கிடச்சிரும். அப்போ √6யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? வெறும் 6 கிடச்சிரும். ரைட்டா? சரி. அதுக்கடுத்து மீதி யார் இருக்கிறாங்க? இப்போ 6 மேட்ரு முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்து என்னது? இன்ட்டு 2 இருக்குது. ரைட்டா? அதுக்கடுத்து என்னது? இங்கே ஒரு √2 இருக்குது, இங்கே ஒரு √2 இருக்குது. நான் முன்னையே சொன்னேன். ஓகேவா, ஒரே மாதிரி ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் அது 2 பேருக்குன்னா ரூட் கேன்சல் ஆகி போய்ட்டு வெறும் அந்த நம்பர் மட்டும் ஒரு டைம் வந்துடும். ஸோ இப்போ என்னது? 2 ஆகி போச்சு. √2யும் பேருக்குன்னா 2 வந்துருச்சு. அதேமாதிரி √6யும் பேருக்குன்னா வெறும் 6 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது 2 2 4. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா 6 6 36 இன்ட்டு 6. ரைட்டா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 36 × 6 ஈக்குவல் டு 6 6 36 6 மீதி 3 3 18 3 21. மறுபடியும் என்ன பண்ணணும்? அகைன் இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 4 24 4 மீதி 2 1 4 4 2 6. ஸோ 2 8 864. ஓகேவா, 864. ஓகேவா, எதில் கொடுத்துருக்குறான்? மீட்டரில் கொடுத்துருக்குறான். ஓகேவா, எதில் கொடுத்துருக்குறான்? மீட்டரில் கொடுத்துருக்குறான். இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா, ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை பண்ணணும், ஸ்கொயரில் சொல்லணும். மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ 864 மீட்டர் ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர். ஓகேவா, சரி உட்காந்து பாருங்கள். ஓகேவா, இப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். சரி, ஓகே, என்னோட லாஸ்ட் சம் போயிடலாம். ஓகேவா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 176 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி. ஓகேவா, ஒரு கம்பி பார்த்திங்கன்னா என்னது? 176 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. ஒரு கம்பி நீளமாக இருக்குது. ஓகேவா, எவ்வளவு? 176 சென்டிமீட்டர். அது பார்த்திங்கன்னா இதே கம்பி பார்த்திங்கன்னா எவ்வளவு? 176 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது ஒரு வட்டமாக வளைக்கப்படுகிறது. இதே நீளம் உள்ள அந்த கம்பி என்னது? இதே கம்பி. ஸோ ஓகேவா, இதே கம்பி என்னன்னு பார்த்திங்கன்னா வட்டமாக வளைக்கிறாங்க. வளைச்சதுக்கு அப்புறமும் அதனுடைய நீளம் எவ்வளோ தான் இருக்கும்? 176 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீளம் என்னவா மாறிடுச்சு? வட்டமாக மாறிடுச்சு. ஆனால் அதனுடைய அளவு என்னது? 176 தான். ஓகேவா, இப்போ நீளம் என்னது? வளைச்சிருக்கிறாங்க, வட்டமாக வளைச்சிருக்கிறாங்க. அப்போ வளைச்சோன்னு அது என்ன ஆகிடும்? வட்டத்தின் சுற்றளவு ஆகிப்போச்சு. வளைச்சோன்னு அது என்ன ஆகிப்போச்சு? வட்டத்தின் சுற்றளவு. இந்த கம்பி கம்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்படி வட்டமாக வளைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வளைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றளவு ஆகிப்போச்சு. வட்டத்தின் சுற்றளவு ஆகிப்போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ வட்டத்தின் சுற்றளவு என்னது? அதே அளவு தான். ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு என்னது? 176 சென்டிமீட்டர் தான். 176 சென்டிமீட்டர் தான். ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. 2πr ஈக்குவல் டு 176. ரைட்டா? இப்போ 2 × பைக்கு பதில் என்னது? 22/7. ஸோ பையோட வேல்யூ என்னது? 22/7 அல்லது 3.14. ஓகேவா, ரெண்டுமே சொல்லலாம். ஸோ பாயிண்ட் வேணால் நம்ம இதவே வச்சுக்கலாம். ஓகேவா, இன்ட்டு 6 நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 6 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 176. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 6 அப்படியே வச்சுட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணுறோம்? 176 அப்படியே இருக்குது. மீதி இந்த பக்கம் என்ன? 22/7 இருந்தாலும் போச்சுன்னா என்ன? தலைகீழ் பெருக்கல் ஆயிரும். 7/22 ஆயிரும். இன்ட்டு 2 என்ன போயிடும்? கீழே போயிடும். என்ன ஆயிரும்? கீழே போயிடும். 2 கீழே போயிடும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா பாருங்கள். 2ஆல் அடித்து பார்க்கலாம். 1 2 2. ஸோ இதை என்ன பண்ணலாம்? 8 2 16 மீதி 1 8 2 16.
88 ஆயிடுச்சு. இப்போ 22 அடிங்க பாருங்கள். 1 22 22 4 22 என்னது 4 22. அப்போ மீதி என்னது 4 28. ஸோ அப்போ R = என்னது 28. இப்போ ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறான், எனில் வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறான். பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, வட்டத்தின் பரப்பளவுக்கு πr². ஓகேவா, என்னது πr². அந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது πr². ரைட்டா. πr²னா 22/7 பையோட மதிப்பு இன்ட்டு ஆரோட மதிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிடும் 28 r²ன்ட்டாங்க. அப்போ 2 டைம் 28 போட்டுக்கணும். ஓகேவா. இப்போது 1 7 4 7 28 4 7 28. இப்போ நம்ம வந்து இது 3 என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது 2 மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 88 மல்டிப்ளை பண்ணால் என்னது 88 இன்ட்டு 28. இந்த 28 அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணலாமா. 8 8 64 4 மீதி 6 8 8 64 64 6 70. ஓகேவா. அதுக்கு அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 8 2 16 6 மீதி 1 8 2 16 1 17. அது கூடனா 4 6 14 4 மீதி 1. ஸோ 24 64. ஓகேவா. இப்போ அவன் எதில் கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். அளவு எதில் கொடுத்துருக்குறான், சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறான். இப்போ நம்ம என்னது பரப்பளவுன்னு வரும். சுற்றளவுனா அதே அளவு சொல்லிடணும். சுற்றளவு கேட்டானா என்னது அதே சென்டிமீட்டரில் தான் சொல்லணும். பரப்பளவுனா என்ன சொல்லணும், ஸ்கொயர் பண்ணி சொல்லணும். பரப்பளவுனா என்ன சொல்லணும், ஸ்கொயர் பண்ணி சொல்லணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 24 64 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. அல்லது சதுர அலகுகள். ஓகேவா. சதுர அலகுன்னு சொல்லலாம். ஓகேவா. சதுர அலகுன்னு சொல்லலாம் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லலாம். ஓகேவா. கன அளவுன்னு கேட்டால் சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லணும். பரப்பளவுன்னு கேட்டால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லணும். சுற்றளவுன்னு கேட்டால் அங்கே என்ன கொடுத்துருக்க, சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர்னு சொல்லிடணும். ஓகேவா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது 2464 சதுர அலகுகள். ஸோ அப்படி சொல்லிடலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு உட்காந்து பாருங்கள். ஏதாவது சம்ஸ் புரியலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ லேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஆனால் இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. இவ்வளோ டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.